வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு கொஞ்சம் உப்பு நிறைய காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மெதுவடை. எப்படி செய்யறது வாங்க பார்க்கலாம். மெதுவடை செய்யறதுக்கு நான் உளுத்தம் பருப்பு ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 2 to 3 hours அட்லீஸ்ட் ஊறணும். நான் கிரைண்டரில் தான் போட போகிறேன். நல்லா 2-3 வாட்டி இதை உளுந்த நல்லா கழுவிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ அந்த தண்ணியே கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம பொங்க ஆட்டிக்கலாம். மாவு நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக வரணும். தண்ணி நம்ம ஒரேடியாக ஊற்றிடக்கூடாது. நம்ம இட்லிக்கு அரைக்கும் போது ஊற்றுற மாதிரி வடைக்கு கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து தான் ஆட்டணும். மாவு ரெடி ஆயிடுச்சு. அது ரெடி ஆயிடுச்சுன்னு எப்படி பார்க்குறதுனா, கொஞ்சோண்டு தண்ணியில் எப்படி மாவு போட்டிங்கன்னா அது அப்படியே மிதக்கும். இதுதான் பதம். இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். வடைக்கு போடுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகா, அதுவும் பொடி பொடியாக தான் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக வாயில் கடிப்படாத அளவுக்கு எடுத்துக்கணும். கருவேப்பிலை ஒரு குச்சி, கொத்தமல்லி கொஞ்சம், பெருங்காயம், தேவையான அளவு உப்பு, மிளகு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ரவை போட்டுக்கலாம். ரவை எதுக்கு போடுறோன்னா, வடைக்கு ஒரு நல்ல மொறுமொறுப்பு கிடைக்கும், அதனால தான் ரவை போடுறோம். பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை, மிளகு, வெங்காயம் எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். பெருங்காயம் தேவையான அளவு, பெருங்காயம் நல்லா தாராளமாக போடலாம். உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. டேஸ்ட் பார்த்துட்டு திரும்ப கூட போட்டுக்கலாம். நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். இப்போ வடையை தட்டி போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயணும். காஞ்சதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் நம்ம 2 பக்கமும் வடை கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் சுட்டு எடுக்கணும். நம்ம வடை போடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாத்திரத்தை தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 2 கையும் ஈரம் பண்ணிவிட்டு ஒரு கையில் ஒரு வடையை உருண்டை பிடிச்சி இன்னொரு கையில் தட்டி இந்த மாதிரி நடுவில் லைட்டாக ஹோல்ட் பண்ணி நம்ம ஆயிலில் போட்டுடலாம். எப்பயுமே ஒவ்வொரு வடை போடுறதுக்கு முன்னாடியும் கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஈரத்தோடு எடுத்திங்கன்னா தான் மாவு கையில் ஒட்டாமல் இருக்கும். எண்ணெயில் ட்ராப் பண்ணும் போதும் ஈஸியாக விழுந்துடும். இதே மாதிரி பேட்சாக நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு சில டிப்ஸ் என்னென்னா, உப்பு எப்பயுமே கடைசியாக நீங்கள் வடையை எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி தான் உப்பு போடணும். எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு உப்பு போடணும், இல்லாட்டி தண்ணி விட்டுக்கும். அதே மாதிரி நீங்கள் பேட்சாக போடுறப்ப என்ன ஆகுதுன்னா, கடைசியில் தண்ணி விட்டுக்கும் வடை. அப்போது நீங்கள் கொஞ்சோண்டு அரிசி மாவு ஒரு 1 or 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வடை நல்லா பிரியாமல் வரும். வடை மொறுமொறுன்னு வேணும்னா நீங்கள் ரவை கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் ரவை சொன்னேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். ரவை மாவோட கலந்துடும், அதனால தனியாக தெரியாது. வடை நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இந்த வடையை உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சாம்பார்லேயோ ரசத்துலேயோ தயிர்லேயோ ஊற வச்சு சாப்பிட்லாம். இப்போ நான் ரசத்தில் ஊற வச்சு சாப்பிட போகிறேன். இந்த மெதுவடையை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.